ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்குறீங்க, பாப்பாவோட தலை வந்து ரவுண்டாக வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாருக்கும் வர காமன் டவுட் தான். அதுக்கு சிம்பிள் ஆன்சர் என்னென்னா, பாப்பாவை எப்போவுமே முதுகில் படுக்க வைக்கணும். பேக் பொசிஷன் தான் சேஃபஸ்ட் அண்ட் ஹெட் ஷேப்க்கும் நல்லது. நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு டெய்லி டம்மி டைம் கொடுங்க. டம்மி டைம் கொடுத்தா அவங்க மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இது பாப்பாவுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா, பாப்பாவை எப்போவுமே ஒரே சைடில் படுக்க வைக்காதீங்க. அப்பப்போ அவங்களோட படுக்கிற சைடு வந்து சேஞ்ச் பண்ணி விடுங்க. இது வந்து அவங்க ஹெட்டு வந்து ரவுண்டாக வரத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், எப்போவுமே பாப்பாவை பேக்கில் தான் தூங்க வைக்கணும். பாப்பாவை பேக்கில் தூங்க வைக்கிறது தான் ரொம்ப சேஃபஸ்ட்டான பொசிஷன். அண்டு நெக்ஸ்ட்டு பாப்பா ஹெட் ஷேப் பற்றி எதுவுமே ஒரி பண்ணாதீங்க. அதை பற்றி நிறைய யோசிக்காதீங்க. பாப்பா வளர வளர ஹெட் ஷேப் வந்து நார்மலாக நேச்சுரலாக சரியாயிடும். அப்படி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு வாட்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.